நம்ம தான் அப்போ மகிமையின் பிரசனம். அப்போ இதான் நம்ம தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கெடுத்து விடக்கூடாது. புரியுங்களா? இந்த மகிமையின் பிரசனம் இங்க இருந்துக்கு மகா பரிசுத்தத்துல இப்ப எங்க இருக்குது? நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் உயிர்த்தெழுந்த ஞாயிறுல நமக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன? இப்ப நம்ம உயிர்த்தெழுந்தது மூலமாக அந்த மகிமையின் பிரசனம் நமக்குள்ளே வந்து ஆண்டவர் தங்கி விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதை சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, நான் விளக்கி சொன்னா உனக்கு தாங்கிக்கல மாட்டேங்குது. அவர் என்ன செய்யல, பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வாரு, சொல்ல மாட்டேங்குது. அவர் என்ன செய்வார், உங்க சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப ஆலயம் என்றால் ஏதோ பில்டிங் கட்டணும், சிலுவை போட்டிருக்கு, அந்த ஆலயத்துக்குள்ள போனதுனால நமக்கு என்ன இல்லை, அந்த மகிமையின் என்ன வந்து பிரச்சனை இல்லை. இப்ப தேவனுடைய ஆலயமாக நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். அதனால அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வராமல் இருந்துடாது. நம்மளே கோயில், நம்மளே இருக்கு சர்ச்சுக்கு, இந்த கோயிலுக்கு போய்கிட்டு. ஹல்லேலூயா. அப்படி கோயில் இருக்கிறது இங்கே தான் வெளியே சொன்னா தானே புரியுது. அதுக்காக ஆலயத்துக்கு வரோம். ஹல்லேலூயா. சத்தியங்கள் வாழ்க்கையில ஏன் சபைக்கு வரோம்னாக்க, நம்முடைய இந்த வாழ்க்கையில இந்த உலகம் என்ன அவிசுவாசமான ஒரு உலகம், தோல்வி அடைந்த ஒரு உலகம். இந்த உலகத்திலே ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் போதனைகள், கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சிருக்கார், அவங்க என்ன கொடுக்கப்பட்டு நம்மளால என்ன செய்ய முடியும் என்பது எங்க சொல்றாங்க, சபையில தான் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அது சரிங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 படிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? 9ஆம் வசனம் படிக்கிறது. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். பாருங்க, நம்மள தேவனுடைய மாளிகையா இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம ஆண்டவர் அதை என்ன வந்து இந்த மாளிகையை கட்டி கொண்டு வருகிறார். ஒரே நாள் இந்த மாளிகை எலும்பு விடுவதற்குள்ள நம்முடைய தேவனுடைய அந்த அப்போஸ்தலருடைய அஸ்திபாரங்களினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே நாம் இந்த மாளிகை ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 22 வரை பார்த்தா தெளிவாக நமக்கு பவுல் சொல்லுகிறார். வசனம் 2 முதல் 2ஆம் அதிகாரத்துல 19 முதல் 22 வரை. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமா இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். பாருங்க, இந்த மாளிகைக்கு மூளைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலருடைய தீர்க்கதரிசி போன்ற அவருடைய அஸ்திபாரத்துல என்ன செய்கிறோம், கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இந்த உபதேசத்துக்கு வந்தா அந்த மாளிகை என்ன செய்யப்படும், கட்டப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் உபதேசத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், உபதேசங்களை கேட்க வேண்டும். அதனால திருச்சபைக்கு நம்ம வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன வந்து பாருங்க, என்ன எல்லாரும் சொல்றாங்க, ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தீர்கள். முன்னால் இராமல் ஆண்டவரோடு ஒரே நகரத்தாரும் ஒரே வாசஸ்தலமாய் இருந்து. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருக்கு பலியை செலுத்துவாங்க. புரியுங்களா? வெளிப்பிரகாரம் பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். அப்ப யூதர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, என்ன வந்து தேவனுடைய யூதர்கள் இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க, பக்கத்தில் இருப்பாங்க அந்த பலி பரிசுத்தலத்துக்கு பக்கத்தில். ஆனால் புறஜாதியார் என்ன செய்வாங்க, தூரத்துல மகா தூரத்தில் என்ன செய்வாங்க, நின்று கொண்டு இருப்பாங்க. பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்நியர்களாய் நம்ம இருந்த நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பரதேசிகளாய் அந்நியமாய் இருந்த நம்ம என்ன செஞ்சிருக்கிறது, ஒரே நகரத்தாராக இணைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யுகத்தினுடைய இந்த வல்லமை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மை தூரமாக இருந்த அந்நியரை ஒரே கூட்டமாக ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்திருக்கிறது, இணைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியம் நடைபெற்றிருக்கு தெரியுமா? பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அப்ப இனிமேல் நம்ம தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்க தேவையில்லை. அதனால தான் பவுல் சொல்றார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப சபை என்பது ஒரு ஆர்கனைசேஷன் ஏதோ அப்படி என்பது அது பேர் இருக்கலாம். ஆனால் செங்கல் மண்ணில் கட்டுவது அல்ல. நாம் எல்லாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மூளைக்கல் மேலே கற்களாக வைத்து நம்ம கட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு அதான் சொன்னாரு, இந்த ஆலயத்தை நீங்க எடுத்து போடுறது 3 நாள் எழுப்பேன்னு சொல்லி ஒரு விதையை போட்டு விட்டாரு. அது இன்னைக்கு எப்படி இருக்குது, அப்போஸ்தலர்கள் அதை மரமாக அதிலிருந்து கனிகளை எடுத்து நமக்கு என்ன செய்றாங்க, விலைக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் அநேக இடங்களில் பவுல் சொல்றாரு, பவுல் கூட பாருங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சத்தியங்களை சொல்லும் போது நிறைய சத்தியங்கள் விலைக்கு சொல்றாரு. ஆனா அவங்க புரியாம திரும்பி போயிடுறாங்க. அதனால மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஸ்டூபிட் இடியட்ஸ் சொல்லி கலாத்தியர் வைறாரு. இவ்வளவு காரியங்களை இயேசு கிறிஸ்து
உயிர்த்தெழுந்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து செஞ்சிருக்காரா, மீண்டும் போயிட்டு நீங்க ஏன்னா பழைய சட்டங்களையும் பல காரியங்களையும் நீங்க பரிசேயர் சதிசேயர் சொல்றதை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செய்கிறார், கடிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுங்களா? அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. இப்போ பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கின உடனே என்ன அப்போஸ்தலர்களும் சரி மற்ற மக்களுக்கும் எல்லா சத்தியங்களும் தெளிவாக என்ன செய்தது, புரிய ஆரம்பித்தது. புரிய ஆரம்பித்தது காரணம் என்ன? ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த டிசைனிங் ஸ்பிரிட்டை கொடுத்தார். அப்ப ஏன் அபிஷேகம் அவசியம் சொல்றோம்? அபிஷேகம் நமக்கு ஏன் அவசியம்? சத்தியம் புரியணும். ஏன்னா எல்லாரும் வெள்ளந்தியா நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒரு ஆளை பார்த்தா அவர் எப்படிப்பட்டவர் நினைச்சு நம்ம அறிந்து உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. புரியுங்களா? எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க, ஒன்றுலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா முதலாளி ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா நல்லா நாணத்தோடு ஆன்சர் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? நாணம் தேவை, அறிவு வேணும். புரியுங்களா? ஏன்னா எப்ப பரிசுத்த ஆவியான எல்லா காரியங்களுக்கும் நமக்கு அவசியமாக இருக்கிறார். நாணத்துக்கு ஏன்னா எல்லா காரியங்களுக்காக நம்ம அவசியமா இருக்கிறோம். அப்போ அதனால தான் சொன்னார், நான் இதெல்லாம் விளக்கி சொன்னா நீங்க தாங்க மாட்டீர்கள் என்று சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி விழாவாரியாக அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளங்கும்படியாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் முதல்ல போதித்த அந்த காரியத்தில் கூட தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சொல்கிறார். யோவான் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம், இந்த ஆலயத்தை கட்டி இடிங்க, அதை நினைக்கிறேன், அதை நான் எழுப்பேன்னு சொல்லி அவர் முதல் அற்புதத்தை சொன்ன பிறகு கூட அவர் அதை சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்த பொழுது ஏன்னா அவர் தேடி வந்தாங்க. அவர் அந்த மகிமையை அவர்கள் என்ன செய்தாங்க, பார்த்த உடனே எல்லாம் பயந்து கீழே விழுந்தாங்க. யாரை தேடி வர்றீங்கன்னு கேட்டாரு. கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அந்த மகிமை என்ன செய்ய முடியல, அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மகிமை இருக்கிற இடத்துல ஏன்னா ஒரு மகிமை பிரகாசம் இருக்கிறது. புரியுங்களா? நீங்களும் அந்த மகிமை இருக்கிற இடத்துல ஜனங்க தேடி வந்தாங்க. அப்ப சாலமோன் பார்க்கணும், சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். தேவாலயத்தை கட்டுகின்ற போது அங்க இறங்கி என்ன வந்தது, தேவ மகிமை இறங்கி வந்தது. இதை கேள்விப்பட்ட சீபா என்ற அந்த ராணி, இந்த சாலமோன் இப்படிப்பட்ட தங்கத்தினாலே செய்யப்பட்டிருக்கிற ஆலயம் தேவனுடைய மகிமை பிரசன்னம் இறங்கி வந்துச்சுன்னு கேள்விப்பட்டு அதை பார்க்க வந்தால், அங்க வருகின்ற போது இவங்களுடைய அரண்மனை பார்த்தீங்கன்னா தங்கத்தட்டு, தங்க டம்ளர், தங்கஷேர், எப்படி புருணை இளவரசரை போல ஏன்னா போல்கியாவா அவரை போல ஏன்னா பாருங்க அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. அதை பார்த்து அந்த ஷீபா அந்த குவீன் ஷீபா என்ன செய்தாங்க, இப்படிப்பட்ட தேவனுடைய மகிமை, இப்படிப்பட்ட இவன் ஒரு பெரிய ஆளாக உயர்த்தி இருக்கிற, இப்படிப்பட்ட செல்வந்தனாக இருக்கிறான் என்று சொல்லி ஏன்னா அந்த தேவனுடைய இது யாரால் வந்தது என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவள் மகிமைப்படுத்தினாளாம். யாரு? சீபா ராணி என்பவள் என்ன செய்தாள், கர்த்தரை மகிமைப்படுத்தினாளாம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உங்களுக்குள் ஆவியானவர் மகிமை இருக்கின்ற பொழுது, உங்களை தேடி ஜனங்க வருகின்ற பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. உங்களோட உயர்வுக்கு காரணம் யாரு? கர்த்தர் சொல்லும் போது கர்த்தரை என்ன செய்வாங்க, அவர்கள் கண்டுகொள்வாங்க. எந்த சர்ச்சுக்கு போறீங்க, எங்க போறீங்க, நாங்களும் வர்றங்க, நாங்களும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை சாட்சியாக வைக்கிறது. ஹல்லேலூயா. சாட்சின்னு சொன்னா சும்மா என்ன ஜீசஸ் சேவ் என்ன கார் பம்பர்ல ஜீசஸ் சேவ்னு சொல்லி நான் கிறிஸ்தவன் அது சாட்சி அல்ல. புரியுங்களா? நாம் தேவனுடைய மகிமை நம்மில் விளங்கும்படியாக வாழ வேண்டும். செல்வந்தனாக, ஐஸ்வர்யனாக, தரித்திரம் இல்லாதபடி, அவிசுவாச வார்த்தைகளை பேசாதபடி, ஓட்டையாண்டியாக இல்லாதபடி நம்ம வாழ்ந்தோம் என்றால் அதன் மூலம் என்ன உண்டாகும், பரலோகம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் எப்படி ஆக்கி போறாரு, சாட்சியாக, காட்சி பொருளாக வைக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. விரும்பணும். எப்படி சாலமோன் ஆலயத்தை அது அரண்மனை காணும்படியா சிவாஸ்திரி வந்தார், அதே போல ஜனங்கள் வரணும். இந்த ஏழு நேரத்தில் திருச்சபை மக்கள் எல்லாம் பார்க்கும்படியாக இப்படியா விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஹல்லேலூயா. அது விசுவாசம் மிக முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. அப்ப இது மிக முக்கியமாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அப்ப நீங்க அதை வெளியே தெரியும்படியாக இருக்கும். புரியுங்களா? ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டாங்க, அதை மூடி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நல்ல ஒரு கார் வாங்குறீங்கன்னா டப்புனுக்கு காரை போர்ட்டிக்கு முன்னால போட்டோம், போய் வீட்டுக்கு பின்னால போய் போட்டக்கூடாது. ஹல்லேலூயா. யாரோ பார்த்துருவாங்க, ஏன்னா கண் திஷ்டி விழுந்துரும். ஏன்னா பாருங்க, ஊருக்கு இந்தியா தேசம் போனோம், இந்த விருதுநகர் சிவகாசி போகும்போது அங்க ஃபயர் ஆபீஸ் இதுல வெளியே ஒரு இதை போடுறோம், கண்ணை பார் என்னை பார் சிரி. ஏன்னா அவனை பார்த்து கண்ணை பார் என்னை பாரு சொன்னா
அந்த முதலாளியை பார்த்து நாங்கள் சிரிக்கணும். இவ்வளவு கர்த்தர் உயர்ச்சி வச்சிருக்காரு, அதை குறித்து மேன்மை பார்க்காம கண்ணை பார் என்னை பார் சிரிக்கணும். அது திருஷ்டியா புரியுதா? பெரிய ஒரு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இப்படி போட்டுட்டு கண்ணை பார் என்னை பார் சிரி, கண்ணை பார் சிரினாக்க என்ன இவ்வளவு ஆசீர்வதித்து பெரிய முதலாளியாக அந்த இடத்துல வச்சிருக்காருன்னா மகிமைக்காக, துஷ்டிக்காக, என்னது திஷ்டிக்காக அது அல்ல. அவங்க சத்தியத்தை அடையாள அவங்க என்ன இல்லை தெரியல, அவனை மறைச்சு வைக்க கூடாது. இப்ப நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற பொழுது என்ன செய்யறது? ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சாட்சி பொருளாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உண்டாக்கிய அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? சாட்சியாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா உடை உடுத்தி வரீங்களாக்கா, ஐயோ வெளியே இருக்க ஆளெல்லாம் நம்மளை பார்த்துருவாங்க, பெட்ஷீட் பூச்சிட்டா சர்ச்சை வர போறீங்க. இல்ல கர்த்தர் நம்மளை அதனால்தான் வந்து சுபித்து சொல்லிட்டு டிப்டாப்பா உடை உடித்துக் கொண்டு பிரசங்கத்துக்கு புல்பிட்டு நிற்பாராம். ஏன் அப்படின்னா, நான் ராஜாதி ராஜா விட்ட பிள்ளை, அவரை ரெப்ரசன்ட் பண்றேன் என்னன்னு சொல்லி அவரு இது பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் காட்சி பொருளாக வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்திருப்பது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, யோவான் அப்ப பாருங்க ஏன் சொல்றாரு ஒன்றரை காரியம். நம்ம ஆண்டவர் வந்து அது முதல் உதாரணத்தை சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3ஆம் நாள்ல உயிரோடு எழுப்பேன்னு சொல்லி. இரண்டாவதாக சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருனாக்க இந்த யோவான் 12வது அதிகாரம் 13, 14, 15, 16 அப்பர் ரூம் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. மேல் வீட்டறையில என்ன கடைசியாக போதித்த போதனைகள். அது என்ன சொல்கிறார்? யோவான் 16வது அதிகாரத்துல 16வது வசனம் படிங்க. யோவான் 16:14. நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார்.